கவிதா அவர்கள் வரலட்சுமி சரத்குமார் அவர்களுக்கு ஏராளமான கிஃப்ட்டை பரிசாக கொடுத்து அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் சமீபத்தில் கிடைச்சிருக்கு. அதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில் தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வரலட்சுமி அவர்கள் மும்பையை சேர்ந்த நிக்கோலஸ் அப்படிங்கிறவரை இரண்டாவதாக திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. நிக்கோலஸ் அவர்களுக்கு ஏற்கனவே கல்யாணமாகி கவிதா அப்படிங்கிற ஒய்ஃப் இருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் அவங்க பிரிஞ்சுட்டாங்க. அவங்களுக்கு 15 வயசில் ஒரு பொண்ணு இருக்காங்க. இதெல்லாம் தெரிஞ்சு தான் வரலட்சுமி சரத்குமார் அவர்கள் போல்டாகவே இந்த ஒரு டிசிஷன் எடுத்திருந்தாங்க. அண்ட் இந்த ஒரு விஷயத்துக்கு ஏராளமான எதிர்ப்பு ஸ்டார்டிங்கில் தெரிஞ்சிருந்துச்சு. அண்ட் கமெண்ட்ஸ்லையுமே நிறைய பேர் அவங்கள சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அதை பற்றிலாம் அவங்க பெருசாக கண்டுக்காம சமீபத்தில் அவங்களோட கல்யாணம் ரொம்பவே சிறப்பான முறையில் நடந்திருந்துச்சு. அண்ட் இந்த ஒரு கல்யாணத்துக்கு கவிதா அவர்களை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் கவிதா அவர்கள் இந்த ஒரு கல்யாணத்துக்கு வரலை. அந்த ஒரு காரணத்தினால கல்யாணத்துக்கு வரலனாலும் அவங்களுக்கு சேர வேண்டிய கிஃப்ட்டை கொடுக்கணும் அப்படின்னு ரொம்பவே பெரிய மனசோட அவங்க ஒரு செயல் செஞ்சுருக்காங்க. அதாவது கவிதா அவர்கள் வரலட்சுமி சரத்குமார் அவர்களுக்கும் நிக்கோலஸ் அவர்களுக்கும் பரிசு பொருட்கள் நிறைய கொடுத்து அனுப்பியிருக்காங்க. அண்ட் அந்த ஒரு பரிசிலே அவங்க ஒரு லெட்டரும் எழுதியிருக்காங்க. உங்கள் 2 பேத்துக்குமே என்னோட வாழ்த்துக்கள். நீங்கள் 2 பேருமே லைஃப் லாங் ஒன்றா இருக்கணும், எப்போயுமே நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தன்னோட விஷயத்தை எழுதியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அதில் பொக்கே இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் சாக்லேட்ஸ் இருந்திருக்கு. அண்ட் அவங்க 2 பேர்த்து ஃபோட்டோ போட்ட ஃப்ரேம் ஒன்று இருந்திருக்கு. இந்த மாதிரி ஏராளமான பரிசு பொருட்களை கொடுத்து அனுப்பியிருக்காங்க. அண்ட் அது சமீபத்தில் வரலட்சுமி சரத்குமார் அவர்களோட வீட்டுக்கு போயிருந்திருக்கு. அண்ட் இந்த ஒரு விஷயத்தை பார்த்துட்டு வரலட்சுமி அவர்கள் ரொம்பவே எமோஷனல் ஆகியிருக்காங்க. என்ன அப்படின்னா, என்ன இருந்தாலும் அவங்களோட முதல் மனைவி, கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு சில வருத்தங்கள் இருக்கலாம். இருந்தாலுமே நம்ம 2 பேரோட லைஃப் நல்லா இருக்கணும் அப்படின்னு கிஃப்டெல்லாம் கொடுத்து அனுப்பியிருக்காங்க. இந்த அளவுக்கு ஒரு தாராள மனசாக யாரையும் நான் பார்த்ததே கிடையாது. அண்ட் இவங்க இந்த அளவுக்கு பண்ணுவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. கல்யாணத்துக்கு வர சொல்லியுமே அவங்க வராமல் இருந்தது எனக்கு ஒரு சின்ன வருத்தம் இருந்துச்சு. ஆனால் அந்த ஒரு வருத்தம் இப்போ அவங்க கிஃப்ட் கொடுத்ததுக்கப்புறம் போயிருச்சு. கண்டிப்பாக அவங்க கூட நம்ம எப்பயுமே டச்சில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்திருக்காங்க. அண்ட் இந்த ஒரு விஷயம் இப்போ சமீபத்தில் வெளியாகி சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. இதை பார்த்துட்டு நிறைய ரசிகர்கள் தங்களோட எண்ணங்களை கமெண்ட்டாக பண்ணி வந்துட்டு இருக்காங்க. அண்ட் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட தாட்டை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.